அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். பிள்ளை வலைக்கும் எத்தனையாவது பாடல் நாங்க பார்க்கணும் இதுல? ஒன்பதாவது பாடல்ல சந்தி பிரிச்சு எழுதிட்டு பொருள் எழுதினோம் சார். கேள்வி தரல. ஓகே. விலங்கி மெல்லியல் வெள்நகை வெள்வளை இலங்கு நுண்ணிடை ஏந்து இளமென்முலை குளம்கொள் தோகை மகளிர் குலாத்தினாள் வளம்கொள் வீரன் வருவழி மாற்றினாள். அதுதானே? ரைட். பொருள் எழுதின மாதிரி. ஓ சார். ரைட். கேள்வி எழுதி கொள்ளுங்க சொல்றேன். வானர மகளிர் சித்தரிக்கப்பட்டுள்ள விதம். வானர மகளிர் சித்தரிக்கப்பட்டுள்ள விதம். அதை முதலாவது எழுதுங்க. எப்படி வானர மகளிர் சித்தரிக்கப்பட்டிருக்கான்னு விளங்கிச்சுதா? மென்மையான தன்மையுடையவர்கள் என வெள்ளிய பற்களை உடையவர்கள், சங்குகளால் ஆகிய வெண்மையான வளையல்களை அணிந்தவர்கள், மின்னல் போன்று ஒளிர்கின்ற நுட்பமான இடையையும் உயர்ச்சியையும் உடைய கொங்கைகளை உடையவர்கள், நற்குடியில் பிறந்த மயில் போன்றும் சாயலை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுறீங்களா? ஓகே. ஆ.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? நான் பேசுறது கேக்குதா? ஓ ம். ஓ சார். எழுதி முடிச்சா கையை வைத்துங்க, அடுத்த கேள்வி சொல்றேன். அம்ரா, ஹனா எழுதியாச்சா? ஓ சார். எழுதினா சொன்னா நான் அடுத்ததுக்கு போவேன் தானே பிள்ளைகள். அடுத்த கேள்வி எழுதுங்க. இப்பாடலில் காணப்படும் அணியை இனங்கண்டு விளக்குக. இப்பாடலில் உள்ள அணியை இனங்கண்டு விளக்குக. என்ன அணி இருக்கு சொல்லுங்க. என்ன அணி இருக்கு பிள்ளைகள் இதுல? குடியில் பிறந்த மயில் போன்ற சாலைகள். என்ன அணி என்று சொல்லுங்க. உவமை அணி என்று ஓமை அணி. உவமை அணி என்று சொல்லிட்டு உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை சொல்லணும். சரியா? உவமானம் என்ன? மயில் கூட்டம். உவமேயம் என்ன? வானர பெண்கள். சரியா? பொதுத்தன்மை தோகை விரித்தாற் போன்று இருந்தமை. சரியா? சரி. ஓகே, அல்லது கூடியிருந்தமை என்று சொன்னாலும் சரி. சார், ஓ, சொல்லுங்க. அதுக்கு பொதுத்தன்மை எப்படி வரும்? ஆஹ், கூடி சூழ்ந்து சூழ்ந்து இருந்தமை என்று சொன்னா சரி. ஓகே சார். ம். சரி, அடுத்தது போவோமா? அடுத்த பாடலுக்கு. ஓகே சார். ரைட், பாருங்க. வில்லும் வாளும் அணிதொறும் மின்னிட மெல் அரிக்குழல் மேகலை ஆர்த்து எழ பல்வகை புருவக்கொடி பம்பிட வள்ளி ஆயம் வளத்தினில் வந்தது. இன்னொருக்க பாருங்க. வில்லும் வாளும் அணிதொறும் மின்னிட மெல் அரிக்குழல் மேகலை ஆர்த்து எழ பல்வகை புருவக்கொடி பம்பிட வள்ளி ஆயம் வளத்தினில் வந்தது. சந்தி பிரிச்சு எழுதுங்க.
சரியா எழுதிட்டீங்களா பிள்ளை? அம்ரா, ஹனா எழுதியாச்சா? ரைட். பாருங்க, இப்ப இந்த பெண்களுடைய இப்ப யுத்தத்துக்கு போற நேரம் கொண்டு செல்கின்ற அந்த ஆயுதங்கள் இருக்குதானே, அந்த ஆயுதங்கள்ல இந்த பெண்களுடைய உறுப்புகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, வில்லும் வாளும் அணிதொறும் மின்னிட. அதாவது இவங்க அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்கள் இருக்கிறது தானே, அந்த ஆபரணங்கள் விற்படை போலவும் வாழ்படை போலவும் மின்னிக் கொண்டு இருந்துச்சாம். ஓகேயா? விளங்குதா? ரைட். மெல் அரிக்குழல் மேற்களை ஆர்த்து எல. அவட அந்த மேகலை என்று சொன்னா இடுப்புல அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணம், அது அந்த அரிக்குழல் போல ஒலி எழுப்பி கொண்டு இருந்ததாம். சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட். அரிக்குறல் அரிக்குழல் குரல் என்று சொன்னா என்னண்டா, பறை முழக்கம், பறை முழக்கம் போல இருந்துச்சான் அந்த இடுப்புல அவன் கட்டியிருந்த ஆயுதம். ஆர்த்து எல. பல்வகை புருவ கொடி பம்பிட. அது புருவம் என்றது அந்த போருக்கு செல்ல போகின்ற பொழுது கொண்டு செல்கின்ற அந்த கொடிகள் போல மின்னிக் கொண்டிருந்ததா. சரியா? ரைட். புருவக்கொடி பம்பிட பறந்துட. வள்ளியாயம், அந்த பெண்கள் கூட்டம் வளத்தினில் வந்தது, அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஓகேயா? சரியா? ஓகே சார். ரைட். பொருளை வாசிங்க ஒருக்கா. பொருளை வாசிங்க, வாசிங்க ஒரு ஆள். அம்மகளிர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள் விற்படை போலவும் வாட்படை போலவும் ஒளிவிட்டு பிரகாசிக்கவும், அவர்கள் காலில் அணிந்துள்ள சிலம்புகளின் உள்ளிருக்கும் பலர் கற்கள் ஒளி செய்யவும், அவர்கள் இடையில் அணிந்திருக்கும் மேகலை முரசம் போல் ஒளி எழுப்பவும், பல வகைப்பட்ட கொடிகள் போல அவர் அவர்கள் புருவங்கள் விளங்கவும், மகளிரின் சேனை போன்ற திரள் இலக்குமணனை சுற்றி வளைத்து சூழ்ந்து கொண்டது. ஓகேயா? ரைட். பொருள் எழுதி கொள்ளுங்க இப்ப.
சரியா பிள்ளைகள்? பொருள் எழுதிட்டீங்களா? பேசுங்களேன் பிள்ளைகள். பொருள் எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். ஹிஃபத், இதா, ரைட். பாருங்க, இங்க ஆஹ், அந்த மகளிர் அணிந்திருந்த ஆபரணங்கள் விற்படை போலவும் வாட்படை போலவும் இருந்துச்சாம். அப்படித்தானே? ஒளி விட்டு பிரகாசிக்கின்றன, பிரகாசிக்கவும். அப்ப ஆபரணங்களை வில்லாகவும் என்ன வில் போலவும் வாள் போலவும் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? உவமிச்சிருக்கிறாங்களா இல்லையா பிள்ளைகள்? ஆமா விளங்குதா? சார். அடுத்தது பாருங்க, அவர்களின் காலில் அணிந்திருந்த சிலம்புகள், சரியா, உள்ளிருக்கும் பரற்கற்கள் ஒளி செய்யவும். எப்படி ஒளி செஞ்சிச்சாம் அது? அதாவது பறை முழக்கம் போல இருந்துச்சாம். இடையில் அணிந்திருக்கும் அந்த மேகலை முரசு போல ஒளி எழுப்பி கொண்டிருந்தவா. அதாவது பல வகையான கொடிகள் போல அவர்களுடைய புருவங்கள் விளங்கி கொண்டிருந்ததா. அப்ப இந்த மகளிரின் சேனை போன்ற திரள், மகளிர் வந்து அந்த போர் வீரர்கள் போல வந்தாங்களாம். அப்ப இதுல கையாளப்பட்டிருக்கின்ற அணிகள் என்ன உருவகங்கள் தான் இதுல எல்லாம் இருக்கு. அந்த போல போலன்னு உங்களுக்கு பொருளை காட்டினாலும் இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற உருவகங்கள். அப்ப என்ன, அவங்களுடைய ஆபரணங்கள் வில்லாகவும் வாளாகவும் உருவகிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லணும் உண்டு. அடுத்தது என்ன, காலில் இரண்டாவது, ஆஹ் காலில் அணிந்திருக்கின்ற சிலம்புகளில் உள்ளிருக்கும் பரற்கற்கள் ஒலி எழுப்பின, அதாவது முரசு போல ஒலி எழுப்பின. இடையில முரசுக்கு உவமிக்கப்பட்டுள்ளன, உருவகிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இடையில் அணிந்திருக்கின்ற மேகலை முரசுக்கு உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அவங்களுடைய புருவங்கள் கொடிகளாக உருவகிக்கப்பட்டுள்ளன. ஓகேயா? இந்த உருவங்கள் எழுதுறீங்களா? முதலாவது விளங்கிச்சு அதை எப்படி எழுதுறாண்டு? ஓ சார். ஓகே சார். ரைட், ஓகே எழுதுங்க. சார்.
சரியா எழுதிட்டீங்களா பிள்ளைய? எழுதி முடிச்சா சொல்லுங்க. சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ஒருக்கா ஹிஃபத் வாசிங்களை எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி உங்களோட உருவகங்களை எப்படி எழுதுனீங்கன்னு வாசிங்களே. ஹிஃபத். இங்கு வானர மகளிர் கூட்டம் அணிந்திருக்கும் ஆபரணங்களை வில்லுக்கும் வாளுக்கும் உருவகிக்கப்பட்டுள்ளன மற்றும் காலிலுள்ள சிலம்புகளை பறைகள் முழங்குவது போல எனவும் அவர்கள் இடையில் அணிந்திருக்கும் மேகலை முரசுக்கும் மேலும் அவர்களின் புருவங்களை பல வகைப்பட்ட கொடிகளுக்கும் உருவகிக்கப்பட்டுள்ளன மற்றும் அம்மகளிர் கூட்டத்தை சேனை திரளுக்கும் உருவகிக்கப்பட்டுள்ளன. ஓகே குட். சரியா மத்தாக்களும் சரியா பிள்ளைகள்? இப்ப அடுத்த கேள்வி போடுங்க. வானர மகளிர் சித்தரிக்கப்பட்டுள்ள விதம். வானர மகளிர் சித்தரிக்கப்பட்டுள்ள விதம். சரியா? அப்ப அதுல என்ன ஓகே சொல்லுவீங்க சார். நீங்க? அவங்க ஆபரணங்கள் அணிந்தவர்களாகவும் என்ன, பிறகு என்ன, காலிலே சிலம்பணிந்தவர்களாகவும் இடையிலே மேகலை அணிந்தவர் பெண்களாகவும், அடுத்தது என்ன, அவங்களோட புருவங்கள் கொடிகள் போல இருக்கக்கூடியதாகவும் இருந்தாங்க. அவங்க அந்த நடந்து அவங்க வந்து சேர்ந்த அந்த விதம் வந்து எப்படி இருந்துச்சாம்? போர் வீரர்கள் வந்தது போல இருந்ததாம் என்றும், அவர்கள் இலக்கு மன்னனை வந்து சூழ்ந்து கொண்டதாகவும் வானர மகளிர் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளனர். சரியா? ஓகேயா? ஓகே ஓகே சார். ம்.
சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ஓகே பிள்ளைகள், எழுதுறீங்களா? இல்ல சார். ம். ஓகே பிள்ளைகள், எழுதிட்டீங்களா? சரியா? ஓகே சார். ரைட். அடுத்த பாடல் பாருங்க. ஆர்க்கும் நூபுரங்கள் பேரி அல்குலாம் தடந்தேர் சுற்ற வேட்கண் விற்புருவம் போர்ப்ப மடந்தையர் மிடைந்த போது பேர்க்க அரும் சீற்றம் பேர முகம் பெயர்ந்து ஒதுங்கிற்று அல்லால் பார்க்கவும் அஞ்சினான் அப்பருவரை அணைய தோளான். எழுதலுமா? சரியா? சரி. ஓகே. இப்போ இந்த 2 மினிட்ஸ்ல கட்டாயின பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு இன்னொருக்கா ஜாயின் பண்ண வேணாம. ஓகே சார். ஓகே